பைபிள்ல ஒரு பிளெஸிங்கை ரிசீவ் பண்ணோம்னா அந்த பைபிள்ல சொன்ன அந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணாதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வேதம் தெரியாதவர்கள் கூட வேதத்தில் இருக்கிற அந்த கட்டளைகளை கீழ்ப்படிந்து அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. பார்த்திருக்கீங்களா? தேவனை தெரியாதவங்க, தேவன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனா உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்ற வார்த்தையை இயேசுவை தெரியாது, ஆனா உண்மையா இருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா அப்படிப்பட்டவங்களை? எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? இயேசு அவங்களுக்கு தெரியாது, ஆனா உண்மையா இருக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க மனசாட்சியின்படி உண்மையா இருப்பாங்க. கர்த்தர் அவர்களை பரிபூர்ணமா ஆசீர்வதிச்சிருப்பார். ஆமென். அங்க என்னன்னா, அவங்களுக்கு இயேசுவை தெரியாது, ஆனா இயேசுவின் வார்த்தையை அறியாமல் கை கொண்டால் கூட அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வாசல் திறக்கப்படும் என்று சொன்னால், இயேசுவை அறிந்த நம்ம கையில எவ்வளவு சாவி தெரியுமா? சாவி கொத்து நம்ம கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாம் மகாராணிங்க, மகாராஜாக்கள். ஆமென். இந்த வேதம் ஒரு சாவி கொத்து. அல்லேலூயா. இதுல எல்லா சாவியும், உங்க வாழ்க்கையில எந்த கதவு திறக்கனாலும் இதுக்குள்ள சாவி இருக்கு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இந்த பிரச்சனை எல்லாம் யாருக்குமே வந்ததில்லை சிஸ்டர், அப்படிலாம் நீங்க சொல்லவே முடியாது. உங்களை விட டெரர் பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு அசால்ட்டா இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. ஆமென். அவங்க வாழ்க்கையில எப்படி அந்த பிரச்சனைகளை மேற்கொண்டாங்க? வித் தி பிரின்சிபல் ஆஃப்